ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னை இந்த நொடி நினைத்திருந்தாய் அல்லவா? அதனால்தான் தங்கமே, உன்னை தேடி உன் வாசல் தேடி நானே வந்திருக்கின்றேன். இனி நீ வரவேற்பாயா? நான் இதோ உன் வீடு தேடி உன் வாசல் தேடி உன்னிடம் நோக்கி வந்துவிட்டேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தியடிக்க நான் வந்துவிட்டேன். மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே. போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்தாய் நீ. இனி அது உனக்கு இல்லை. போதும், முடிந்தது. உன் கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகிவிட்டது. விலகிச் செல்லட்டும். உன்னுடைய இடர்கள் எல்லாமே உன்னை தாண்டி போகட்டும். எத்தனை காலம்தான் நீ கலங்கி கொண்டே இருப்பாய்? ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை தான் நீ சமாளிப்பாய்? போதும், நீ என்னிடம் வா. என்னையே நீ சார்ந்திரு. நான் தரும் பொக்கிஷத்தை நீயே வைத்துக்கொள். நான் உன் கூடவே எப்பொழுதுமே இனி பயணிக்கப் போகின்றேன். இனி உனக்கு கஷ்டம் என்பதே இருக்காது. உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீ உயர்ந்த நிலையை உன்னை நான் அடைய வைப்பேன். நிச்சயம் அடைய செய்வேன் என் தங்கமே. உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்களும், உன்னை மரியாதை குறைவாக நடத்தியவர்களும், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களும் உன்னுடைய அபார வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போய் நிற்கப் போகின்றார்கள். உனக்கே அது பிரமிப்பாக இருக்கப் போகின்றது. உன்னை பார்த்து பலருமே பிரமித்து போய் வாய் பிளந்து பார்க்கப் போகின்றார்கள். இவருக்கு எப்படி இப்படி ஒரு அசுர வளர்ச்சி ஏற்பட்டது என்று. அபார வளர்ச்சியை நான் உன்னை அடைய வைப்பேன். என்னுடைய வாழ்க்கை இப்படியே கஷ்டங்கள் நிறைந்ததாக ஆகிவிடுமோ என்று உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. அது எல்லாவற்றையுமே இந்த நொடியே நீ அழித்துவிடு. இந்த நொடியே நீ மறந்துவிடு. ஏனென்றால் உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் விரட்டி அடிக்கத்தான் நான் உன் கூடவே வந்துவிட்டேனே. இனி உன் கூடவே இருக்கும்போது அது எப்படி உன்னை தொட்டு பார்க்கும்? கவலையே படாதே. நீ நினைத்து ஏங்கிய வசந்தமான அழகான அத்தனையும் உன்னை வந்து சேரப்போகிறது. இனி உன் வாழ்க்கை வசந்த காற்று வீசப்போகிறது. வசந்தமாகவே மாறப்போகின்றது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ ஆசைப்பட்டது போலவே நீ சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய். இது என் மீது சத்தியம். நீ எனது பொக்கிஷம். உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கலாம்? எனது பொக்கிஷத்தை பாதுகாப்பாக வைப்பது என்னுடைய கடமை அல்லவா? நீ கவலையே படாதே. நான் இனி உன் கூடவே தானே இருக்கப் போகின்றேன். இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே தானே நடக்கப் போகின்றது. இருந்தும் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இந்த நொடியை அகற்றிவிடு. இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது. நிலையாக நானும் உன் கூட இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறேன்.